நற்பண்புகள் கொண்ட சேவல் ஒன்று ஒரு கிராமத்தில் வசித்து வந்தது. அது தன் கடமைகளை செவ்வென செய்து வந்தது. தினமும் அதிகாலையில் கூவி அனைவரையும் எழுப்பி வேலைக்கு செல்ல சொல்லி அழகாக வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த கோழி வயல்வெளிகளில் மேய்ந்து திரிந்து கொண்டிருந்தது. வயல்வெளிகளில் மேய்ந்துவிட்டு சற்று ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைத்தது. வயல்வெளி பக்கத்தில் ஒரு அடர்ந்த மரம் இருந்தது. அதை பார்த்ததும் அதன் மீது அமர்ந்து ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைத்து அதை நோக்கி சென்றது. மரத்தை பார்த்ததும் அதற்கு மிகவும் சந்தோஷம். அதில் அமர்ந்து ஓய்வெடுக்க வேண்டும் என்று ஓடோடி சென்றது. அந்த நேரம் பார்த்து ஓநாய் ஒன்று அந்த பக்கமாக வந்தது. ஓநாய்க்கு மரத்தின் மேலிருந்த சேவலை பார்த்ததும் வாயெல்லாம் எச்சி ஊறத் தொடங்கியது. எப்படியாவது இந்த கோழியை சாப்பிட வேண்டும் என்று வெறி உண்டாகியது. கோழி அண்ணே, உங்களுக்கு செய்தி தெரியுமா? இப்போதிலிருந்து பறவைகளும் விலங்குகளும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்று காட்டு ராஜாவின் உத்தரவு. அதை கேட்டு ஆச்சரியப்பட்ட கோழி, அப்படியா, நிஜமாவா என்று கூறவே, சந்தேகமாக இருந்தால் கீழே வந்து தான் பாருங்களே என்றது ஓநாய். அதை கேட்டதும் சுதாரித்து கொண்ட கோழி, சற்று பொறுங்கள் ஓநாய் அவர்களே, தூரத்தில் என்னுடைய நண்பர்கள் சிலர் வருகிறார்கள். அப்பொழுது ஓநாய் ஆச்சரியப்பட்டு போனது. அட, யார் வருகிறார்கள் என்று பாருங்களே, கூட்டமாக ஒரு வேட்டை நாய் பட்டாளமே வருகிறது. அதை கேட்ட ஓநாய் ஓட்டம் பிடித்து ஓடியே போய்விட்டது. ஓநாய் ஓடிய பின்பு கோழி தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி போய்விட்டது. இந்த கதையின் மூலம் நாம் அறியும் நீதி, புத்திசாலிகள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்கள் வெல்வார்கள். We hope you liked the video. Click subscribe for more videos.